இந்த காலை வேளையிலே திருச்சபையார் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பை மந்திரவாளையம் குருசேகரத்தின் இளைஞர் இயக்கத்திற்கு வழங்கிய மகாகணம் பேராயர் உள்ளிட்ட ஆலோசனை சங்க உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர் இயக்க பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள கடவுளே, இந்த காலங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளினுடைய கிருபைகளையும் நன்மைகளையும் கொடுத்து எங்களை காத்துக்கொள்ளும். இந்த நாளின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க உதவி செய்யும். திருச்சபை மக்களாகிய நாங்கள் உம்முடைய வேத வசனத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். இந்த தியான பகுதி துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய மகிமையை தந்தருளும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். இந்த காலை தியானத்திற்கு ஆயத்தமாகவும் எல்லாம் வல்ல தேவநாம மகிமைக்காகவும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். வாசிக்கும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் அது பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 to 11 வசனங்கள் வரை.
மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கு என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவளை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமான தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்றார் என்பதே. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மந்திரிபாளையம் குருசேகரம் இளைஞர் இயக்கம் சார்பாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லெந்து காலங்களிலும் இன்றைய நாளுக்கென்று தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1 - 11 வசனங்கள் வரை வாசிக்க கேட்டிருக்கிறோம். கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊர் கல்யாணத்தில் நடந்த அற்புதம் நம்ம பல பேர்த்துக்கு தியானித்து அதை சிந்திச்சிருந்திருப்போம். இந்த தவசு காலங்களிலும் விசேஷ விதமாக அவருக்கு முழு மனதோடு நம்ம உபவாசித்து ஜெபத்தோடு அவருடைய பாதத்தில் அமரும்போது தேவன் நம் வாழ்வில் அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கானா ஊர் திருமணத்தில் இயேசுவும் அவருடைய தாய் மரியாளாமாவும் மற்றும் சீஷர்கள் யாவரையும் அழைக்கப்பட்டிருந்தனர். அந்த கானா ஊர் கல்யாணத்தில் திராட்சை ரசம் யூதர்கள் கொடுக்கறது வழக்கமாக இருந்துச்சு. அப்படி அந்த திராட்சை ரசம் குறைபட்டு போனப்போ மரியாளாமா அதை கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர் இடத்துல போய் சொல்கிறாங்க. ஏன் ஆண்டவர் இடத்துல போய், அங்கே அநேக ஜனங்கள் இருந்தாலும் ஏன் ஆண்டவர் இடத்துல போய் சொல்கிறாங்கன்னா, மரியாளாமாவுக்கு தெரியும் இயேசு பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர் மற்றும் எல்லா பாவங்களை கழுவ சுத்த கண்ணா என்று மரியாளாமாவுக்கு நன்றாகவே தெரியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம கடவுளிடத்தில் தெரியப்படுத்தும் போது கடவுள் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதத்திலையும் கூட வசனங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேத பகுதியில் பிலிப்பியர் 4:6 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அதனால் அதுக்கு பின்வரும் வசனங்களை பார்க்கும்போது இயேசு நேரத்தில் மரியாளாமா சொல்லிட்டாங்க. மரியாளாமா சொன்ன பிறகு இயேசு அதுக்கு பதில் சொல்கிறாரு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு மரியாளாமா அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தாங்க. காத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அனைத்து வேலையாட்களிடத்தில் போயிட்டு மரியாளாமா சொல்கிறாங்க, இயேசு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யுங்கள் என்று சொன்னார். இயேசுவினுடைய ஏற்ற வேளை வரும் வரை அவர்களும் காத்திருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு செவி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி செவி கொடுக்கும்போது இயேசுவினுடைய ஏற்ற காலம் வருது. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆம், அதே போல் வேலையாட்களும் அவங்களுக்காக பிரயாசப்பட்டு காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தை வருது. அந்த 6 கற்சாடிகளிலையும் போய் தண்ணீரை நிரப்புங்கள்னு சொல்கிறாங்க. அவங்களும் அந்த 6 கற்சாடிகளில் போய் நிரப்புகிறாங்க தண்ணீரை. அப்படி நிரப்பும்போது அந்த தண்ணீரை இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கும் கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரர் இடத்துல போய் கொடுங்க அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. அதே போல் அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுக்குறாங்க, இயேசு இடத்துல கொடுக்குறாங்க.
இயேசு சொன்னது கீழ்ப்படிஞ்சு அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிற்று. அந்த திராட்சை ரசத்தை குடிக்கும்போது அனைவரும் குடித்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, முந்தின திராட்சை ரசம் எவ்வளவு சுவைமிக்கதாக இருந்ததோ இப்பொழுதும் அதே இது அதை விட சுவைமிக்கதாக இருக்குது என்று சொல்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த ஒரு கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், எந்த ஒரு இடர்கள் இருந்தாலும் நாமளும் கர்த்தரிடத்தில் வந்து அதை தெரியப்படுத்துவோம். அவருடைய வார்த்தைக்கு காத்திருந்து அவருடைய வேலைக்காக கீழ்ப்படிஞ்சு நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்விலையும் நிறைவானது செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். அதே போல் நம்முடைய பழைய ஏற்பாடுகளில் பார்க்கும்போது நோவாவை எடுத்துக்கொண்டோம்னா, நோவா கர்த்தருடைய வார்த்தைக்காக கீழ்ப்படிஞ்சார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாவப்பட்ட ஜனங்கள் அனைவரும் அழிந்து போனார்கள். கர்த்தரோ நோவாவின் குடும்பத்தை அழகாக காத்தார். ஆபிரகாமை பார்க்கும்போது ஆபிரகாம் அவரோட 100வது வயசில் வந்து குமாரனை பெற்றெடுக்கும் போது அந்த ஈசாக்கை கொண்டு போய் பலியிட சொல்கிறார் ஆவியானவர். விசுவாசத்தால் அவரும் பலியிட போகும்போது ஆபிரகாமோட விசுவாசத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஆட்டுக்குட்டியை அனுப்பி அந்த ஈசாக்கை வந்து காப்பாற்றுறாரு. ஆம் தேவஜனமே, நாமளும் அவருடைய வார்த்தைக்கு காத்திருந்து கீழ்ப்படிஞ்சோம் என்றால், அவரிடத்தில் தெரியப்படுத்துவோம் என்றால், அவருடைய சித்தத்திற்காக காத்திருப்போம் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்காக கீழ்ப்படிவோம் என்றால், முந்தின வாழ்வை காட்டிலும் பிந்தின வாழ்வு, இறைவன் கொடுக்கும் வாழ்வு இன்பமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் நிறைந்த வாழ்வாக இருக்கும் என்று கூறுகிறோம். ஆண்டவர் ஒரு அற்புதம் அல்ல, 2 அற்புதம் அல்ல, ஆயிரக்கணக்கான அற்புதத்தை ஒவ்வொரு வாழ்விலும் செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் செய்வார் என்பதை நாம் விசுவாசித்தோம். நாம் கர்த்தரிடத்தில் வந்து நம் பாக்கியவான்களாக இருப்போம். ஆமேன். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நமது நாட்டிற்காக வேண்டுதல் செய்வோம். நமது திருச்சபையின் பேராயர் உள்ளிட்ட ஆலோசனை சங்க உறுப்பினர்கள், திருச்சபையின் பல்வேறு துறைகளின் பொறுப்பாளர்களுக்காகவும் வேண்டுதல் செய்வோம். நமது நாட்டின் பொருளாதார தேவைகளுக்காகவும் தனி மனித வேலைவாய்ப்புக்காகவும் இளைஞர்கள் சிறுவர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் விவசாயம் மற்றும் தொழில் முனைவோருக்காகவும் வேண்டுதல் செய்வோம். நாட்டின் வாலிபர்கள், சிறுவர்கள், பெண்கள் அனைவரின் பாதுகாப்புக்காகவும் அவர்களுடைய தேவைகளுக்காகவும் வேண்டுதல் செய்வோம். எங்கள் விண்ணப்பங்களை தயவாய் கேட்டருளும் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.